கிருபின் சத்தம் தேவாதி தேவனை நன்மைகள் செய்கிற இந்த மாலை பொழுதிலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவாய் கூடி அநேக காரணங்கள் பேசிக்கொண்டு மாட்டவரே ஆமாண்டவரே ஒருவருக்கு பேசிக்கொள்ளும் போது தேவனை விட்டு கவனிப்பார் சொல்ல பிரகாரமாக இந்த பகுதி மக்களுடைய நிலைமைகளை நாங்கள் பேசிக்கொண்டோம். ஆகவே அன்றைய சபைக்கு விரோதமாகவும் கிறிஸ்து விரோதமாக எழும்புகிற அந்த சபைக்கு நிலைமைகளை பவுலாக மாற்றின தேவன் நல்லவர். ஆகவே இந்த வேளையில் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு போகிறோம். கூடவர்களாய் சபைப்படுத்தி ஆண்டவரை எந்த எதிர்ப்பும் இல்லாதபடிக்கு எதிர்க்கிறவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு அற்புதத்தை இந்த நாட்களில் எங்கள் செய்ய முடியாக எங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒவ்வொரு நிலையில் ஒரு அபிஷேகம் இறங்கி சொல்லுகிற வார்த்தை மூலமாகவும் கொடுக்கிற கைகறி மூலமாகவும் அத்தனை குடும்பமும் ரசிக்கப்பட விதை செய்ய அதை செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே எல்லா தடையும் நீக்கி நாங்கள் மீண்டும் வந்து நன்றி செலுத்தி கடந்து செல்ல ஒவ்வொரு வேலையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பாடலை ஆசிரியங்க, கொடுக்குற அல்லது செய்தியை ஆசிரியங்க, கொடுக்குற கைக்குருவியை ஆசிரியங்க, கொடுக்குற நபரையும் இது ஆசிரியக்க சொல்கிறோம். ஆகவே இதுதான் எங்கள் கூட வந்து பயணத்தை ஆசிக்கின்ற தடையாமல் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் நல்ல பிதாவே. வருவாய் கருணமிகுவே அழைக்கிறாய் வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை அநாளை எல்லாம் வீணாளாய் பருத்தத்தோடு கழிப்பது அநாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதாரும் கட்டின வீரும் நிலம் பொருளும் உறவினரும் குழுவிட்டே உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை அழகுமாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகுமாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே. மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் யாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் ஒரு குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களாலி குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாய் வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அந்த அருமையான வேலை அப்பாவும் நன்றி சோத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா எனக்கு ஒரு 4 வருஷமாக ஒரு சின்னதாக ஒரு சின்ன உடம்புல பின்னாடி பக்கத்தில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது. அது எதுவும் இல்லை எதுவும் அப்படியே விட்டுட்டேன். நாளுக்கு நாள் பெருசாக போன மாதம் ரொம்ப அதிகம் வலி கொடுத்தது. நான் இஎஸ்சிக்கு போகலான்னு பார்த்தேன். இஎஸ்சிக்கு போய் கூட அங்கே இஎஸ்சி போனால் டாக்டர் சொல்லிட்டாரு, இங்கே மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் இல்லை, உனக்கு சுகர் வேறு ஓவர் ஆகுது, கூட உனக்கு யாரும் ஆள் இல்லை, நீங்கள் போயிட்டு ஏன்னா வேறு பக்கத்து ஹாஸ்பிட்டல் அங்கே போய் பார்த்துக்கன்னு சொன்னாப்பல்ல. நான் அதே மாரி போயிட்டு இன்னொரு ஸ்டாண்டிங் போனால் அங்கே போட்டு எனக்கு மனசு இல்லை. பக்கத்தில் கண்டார்பேட்டை இஎஸ்சி இருந்து அங்கே பார்த்து அவங்களும் சொல்லிட்டாங்க, நீங்கள் வேறு என்ன ஏற்பாடு பண்ணுங்க, இப்போ உங்களால் ரொம்ப சீரியஸாக இருக்குது, இந்த கழுத்தெல்லாம் வீங்கி போச்சு, பின்பக்கம் வீங்கி போச்சு, காது வரவங்களும் வீக்கமாக இருக்குது, காது வேறு அடிச்சு போச்சு. இந்த 4 வருஷமாக அது கட்டி நான் சாதாரண விட்டதுனால ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால இந்த சைடெல்லாம் வீக்கம் கொடுத்து அதிகமாக திரும்ப முடியல. கழுத்து அழுதபடியாக வந்தேன். எனக்கு வேறு வழி தெரியல. என் உடம்புல ஆப்ரேஷன் நடக்குது, ஆண்டவர் சித்தம் இல்லை. அதனால என்ன ஆண்டவர் மன்னிச்சு என் ஆண்டவர்கிட்ட பாதத்தில் விழுந்து கெஞ்சி அழுது கதறி அழுது நேரத்தில் எங்கள் அப்பா எனக்கு உடனே ஒரு 3 நாளில் விடுதலை கொடுத்தார். எங்கள் அப்பா ஒரு சொட்டு ஒரு கத்தியோ ரத்தமோ எதுவுமே படலை. ஆண்டவர் என்ன பயங்கரமாக ஆசீர்வதிச்சு உடம்புல ஒரு பரிபூர்ண எல்லா கெட்ட தண்ணி நீர் எல்லாம் புத்திரங்கிறது எல்லாத்தையும் வெளியே வர வச்சு என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினார் என் ஆண்டவர். அருமையான ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா
துன்பமோ துக்கமோ வேதனை இல்லாதபடிக்கு அந்த கட்டியை என்னை விட்டு அகற்றி போட்ட தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை சாட்சியாக நிறுத்தின தகப்பனே, உமக்கு பொருத்தனைக்காக உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். பொருத்தனை செலுத்துகிறேன் என்று சொல்லி தகப்பனை ஜெபித்து, ஆண்டவரே என்னை சாட்சியாக நிறுத்துங்கப்பான்னு சொன்னாங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் சாட்சியாக நிறுத்தின கிருபைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்கள் தப்பா அந்த சாட்சி ஆசீர்வதிக்கிறோம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த மாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் கூறி, அருமையான சகோதரர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொன்னார். பல ஆண்டுகளாக இருந்த ஒரு கட்டியை 1 மாதம் காலமாக வேதனைகளில் அகப்பட்டிருந்த அந்த சகோதரருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டுங்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்த சமயத்தில் கூட ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு கட்டியில் இருக்கிற அந்த கெட்ட நீர்களையும் வெளியேற்றி ஒரு அற்புதம் செய்தார் என்கிறதை தன் வாயினாலே ஒரு சாட்சியை அறிவித்தார். இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாக பிறந்து பூமியிலே அவர் வளர வளர நன்மை செய்வதாய் சுற்றித் திரிந்தார். கிராமந்தோறும் சுற்றித் திரிந்தார். அவரிடத்திலே தீமை காணவில்லை. அப்படி நன்மை செய்கிற பணியிலே இறங்குகிற வேளையிலே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கு சொல்லி ஒரு சுவிசேஷ வார்த்தையை மக்களுக்கு அறிவித்தார். இந்த சமயத்தில் தான் 2 பேர் வழியருகே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டவர்களாய் கண்திரிவர்களாய் இருந்தார்கள். அப்பொழுது கூட்டங்கள் அதிகமாக வரவும் பக்கத்திலே சகோதரர்களை விசாரித்து என்ன கூட்டம் போகிறது, யார் வருகிறார் என்று கேட்கும்போது அங்கே இயேசு வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டவுடனே உரத்த சத்தத்தோடு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது அருகில் வந்தவர்களோ நீ சத்தத்தை அடக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களோ மீண்டும் மீண்டும் மேலாக உரத்த சத்தத்தோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவர்கள் சத்தத்தை உரக்க சொன்னபோது இயேசு அவர்கள் அருகில் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே, ஐயா நான் பார்வையிட வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகவே இயேசு தொட்டு சுகப்படுத்தி பார்வையடைந்தார்கள். ஆக இதனுடைய மைய கருத்து என்னன்னு சொல்லும்போது, நாம் அடக்கிக் கொள்ளாதபடிக்கு சத்தத்தை அதிகமாக செலுத்தி நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வயிற்றில் நம்ம அற்புதத்தை நடக்க வேண்டும், எங்களை அதிசயம் நடக்க வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை அழைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாகவே நம் அருகில் வந்து நமக்கு அவர் ஆலோசனை கர்த்தர் மட்டுமில்லாமல் ஒரு அதிசய செய்வராய் இருப்பார். ஜெபிக்கிறதுக்காக ஆசைங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடக்கிறார். கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.
கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவித்தார். என்ன பிசாசின் அடிமைத்தனம்? பிசாசின் அடிமைத்தனம் என்றால் என்ன? ஒன்று பாவம். பாருங்க, நீங்க பார்க்கிறோம், பாட்டில பார்க்கும்போது குடியை கெடுக்கும், என்று நம்ம பாட்டில பார்க்கிறோம். ஆனா பார்த்தாலும் பாட்டில கூப்பிடல, அந்த மனுஷன் காலை தேடி ஓடுறாங்க. அது தெரிஞ்சிருந்தோம், டெய்லி அதனாலேயே தேடியே ஓடிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற எவனும், வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த பாவமானது அவன் வாழ்க்கையை அவன் குடும்பத்தை நீ கெடுத்து கொண்டிருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பூமிக்கு இயேசு கிறிஸ்து அந்த நோக்கம் என்னவென்றால் பாவிகளை ரட்சிக்கவே. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நீ பாவம் செய்யற மனுஷனை எல்லாரும் வெறுப்பாங்க. பாவம் செய்த மனுஷனை யாரும் நெருங்க மாட்டாங்க, எல்லாம் வெறுப்பாங்க. இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார். அவர் செய்த பாவத்தை வெறுக்கிறார். இந்த இயேசு ரட்சகர் இன்னைக்கு மீட்கும்படி நம்மை மீட்கும்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த இயேசு ரட்சகர் பாவத்தை இருக்கிறார். நீங்க எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும், எத்தனை வியாதிக்கு போனாலும், தேடினாலும் விடுதலை இல்லை. அங்க இருக்கிற வரைக்கும் அந்த மது கிட்ட வராது, மீண்டும் வந்துவிடும். என்ன வராது? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பழைய குள்ளி கதவு திரடி பாவமானது இப்படி போகுது. உங்க மத்தியில பேச்சு கொண்டு இருக்கிற அவரும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசு. அது மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து, பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து, மந்திரக்கட்டு, பிசாசின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். 12 வருஷம் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனையோ வைத்தியரை பார்த்து சுகமே கிடைக்கல. பெரும்பாடு என்பது 3 நாள் தாங்க முடியாது. 1-2 நாள்லே தாங்க முடியாத ஒரு நோய். ஆனா 12 வருஷம் ரத்தப்போக்கு. அந்த 12 வருஷமா அந்த சகோதரிக்கு ரத்தப்போக்கு. ஆனா அப்படிப்பட்ட சகோதரி இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் வருகிறார் கேள்விப்பட்டு, இந்த பக்கம் வருகிறார், இப்படி பக்கம் ஒரு ஊர் பக்கமா வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஓரத்துல போய் தொட்டார். அவருடைய ஆடையின் ஓரத்தை போய் லைட்டா அப்படி தொட்டார். தொட்ட உடனே இயேசு கிறிஸ்துவின் ஒரு வல்லமை புறப்பட்டது. ஆமென். அவள் குணமானாள். அந்த சகோதரி குணமானாள். இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து மந்திரக்கட்டு பிசாசு கட்டிலிருந்து விடுதலை தருகிறார். இங்க உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்க நானும் மந்திரக்கட்டுல பிடிக்கப்பட்டிருந்த நடக்க முடியல, கஷ்டப்பட்ட துயரப்பட்டு துன்பப்பட்டு எல்லாத்தையும் பட்டு எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க. எங்கெல்லாமோ போறோம், ஒண்ணு விடுதலை இல்ல. இயேசு கிறிஸ்து நம்பின அவரை நோக்கி கூப்பிட்டேன்.
எல்லாரும் ஜெபிக்கிற வேலையில எல்லாரும் எனக்காக ஜெபிக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். நான் தேடி அநேக மலைக்கு போனேன், காட்டுக்கு போனேன், ஊருக்கு போனேன். யாரும் என்னை தேடி வரல, ஒண்ணும் நடக்கல. ஆனா எந்த தெய்வம் வேண்டாம்னு சொல்லணும், யார வேண்டாம்னு நான் வெறுத்தனும், இயேசு கிறிஸ்து அந்த இயேசு என்னை நேசிக்கிறவர், என்னை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். என்னை நேசித்தவர் உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நான் இருந்த வீட்டுக்குள்ள என்ன தேடி வந்தார். என் மகனே பாஸ்கர் முட்டி போடு என்று சொன்னார். எந்த செயலும் கிடையாது. எனக்கு ஏற்கனவே இடுப்புக்கு ஒண்ணும் இல்ல, காலு மரக்கட்ட மாதிரி இருந்தது. காலே ஒரு மரக்கட்ட மாதிரி இருந்தது. ஆண்டவரே என்னால எப்படியா அசைய முடியும், ஐயா என்னால எப்படியா அசைய முடியும். அழுத போது அந்த நீ வேண்டான்னு சொன்னேன். அதான் நான் வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொன்ன வெறுத்த டிராக்ஸை கிழிச்சவன். ஐயா நான் டிராக்ஸை கிழிச்சவன். இப்படிப்பட்ட வந்தவங்களுக்கு நிறைய காரியம் செய்தேன். அவருடைய ஜனங்களுக்கு விரோதமா நிறைய காரியங்கள் செய்தேன். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன வெறுக்கல. ஆனா நான் வெறுத்த இயேசு என்ன வெறுக்கல. அந்த நேரத்தை கண்ணீர் விட்டு அழுதான். எப்படியா முட்டி போட சொல்லும் போது, ஐயா எப்படியா முட்டி போடுறதுன்னு கண்ணீர் விட்டு அழுதேன். அந்த அன்பின் கரம், அந்த ஒரு கரம், அன்பின் கரம், அந்த ஆணிப்பட்ட கரம், அந்த ஆணி வாய்ந்த கரம் என்னை தொட்டது. மாத்திரத்துல தொட்ட உடனே 7 விதமான என்னை விட்டு ஓடி போய் 7 விதமான எல்லா கட்டுகளும் ஒரே ஓட்டம் ஓடி போச்சு. இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தா, எனக்கு விடுதலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணலி புதுநகரிலே வாழ்கிறதானே அன்பு சகோதர சகோதரருக்கும், என் அன்பு சகோதர சகோதரர் அனைவருக்கும், தந்தை பெரியோர் சிறியோர் யாவருக்கும், தந்தை பெரியோர் சிறியோர் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்களை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். அவர் நேசிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற தெய்வமாயிருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் இல்லையா? உங்களுக்கு சமாதானம் இல்லையா? உங்களுக்கு கஷ்டமா? உங்களுக்கு கஷ்டமா? கடன் பிரச்சனையா? பாரமா? எதுவா இருந்தாலும் இயேசு உங்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கும்படி இந்த நேரத்திலே உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பி விசுவாசிப்பீர்களானால், நம்புவீர்களானால் அவர் விடுதலையாக்க வல்லவராக, உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு காலத்திலே நாங்களும் இப்படிப்பட்டதானே பாவ வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் குடிக்கவும் புகைக்கவும் பலவிதமான சந்தோஷங்கள் என்ன என்பதை தெரியாமல் நாங்களும் சுற்றித் திரிந்தோம். பலவிதமான காரியங்களிலே நாங்கள் அடிமைப்பட்டு சுற்றி திரிந்தோம். கர்த்தர் எங்களை ரட்சித்தார். அவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். எங்களுக்கு உதவி செய்தார். அவர் எங்களுக்கு சமாதானத்தை தந்தார். சந்தோஷத்தை தந்தார். உலகம் கொடுக்க கூடாத ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசுக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை, நாங்கள் பெற்றதான இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு உங்களை அழைக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை உண்டு. கர்த்தரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு
விரும்பி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு மக்களுக்காக ஒரு நற்செய்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கை செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். இதே மாதிரி தான் ஒரு நாளிலே எங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே நடந்த நிகழ்ச்சி என்னென்றால், நாங்கள் தடுமாறி கொண்டு இருந்தோம். அப்போ ஒரு செய்தி எங்களுக்கு வந்தது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இந்த இடத்துல வாருங்கள், நான் இறைபாடு செய்வேன் என்று இப்படிப்பட்ட சகோதரர்களால் வந்து எங்களுக்கு சொன்ன போது நாங்கள் அப்போ நினைத்தோம், ஒரு உதாசனமாக தான் என்ன பார்த்தோம். இவங்க என்ன இப்படி வந்து தெருவில் ஒரு கூச்சமாக சொல்கிறார்கள், இவங்க என்ன ஒரு வேலை வீட்டு இல்லையா, வேலை வீட்டு இல்லாத இவங்களோட இது சொந்த குடும்பம் இல்லையா, குடும்பத்தை பராமரிக்க முடியாதா, இப்படி இருக்க நிலையில் வந்திருக்காரு என்று. ஆனால் அதே நேரத்தில் நான் நினைத்தது உண்மைதான். அதே நேரத்தில் நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்ன போது கூட நான் அந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து, இப்படி சொல்கிறாங்களே இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்னு. சரி மீண்டும் என்ன பண்ண, மீண்டும் நான் யோசித்தேன். சரி இவங்களுக்கு கூட சொல்றதுக்காக திரும்பி இவங்களோட என்ன பண்ண கேட்டேன், இதை பற்றி கேட்டேன். இப்படி நீங்கள் கொள்றீங்களே செய்றீங்களே, இதனால எங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னா, எங்களுக்கு அநேக நன்மை கிடைச்சதுனாங்க. என்னங்க நன்மை கிடைச்சுன்னா, நீங்களும் வந்து பாருங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னாங்க. அப்போ என்ன பண்ணா, சரி அவங்க சொல்கிற ஒரு ஆலயத்துக்கு போனேன். அங்கே போய் ஒவ்வொரு வாரங்களும் நான் அப்படியே என்ன பண்ண, நாட்கள் கடந்து போயிட்டே இருந்தது. எனக்கும் என்னன்னா, முதலாவது என்னன்னா, என்னோட பழக்க வழக்கங்கள்லேருந்து முற்றிலும் விடுதலை வந்தது. குடி போவதிலேருந்து ஆன்சு போகிறதுலேருந்து இதுலேருந்து ஒரு விடுதலை. முதலாவது ஒரு நடந்த ஒரு அற்புதம். ரெண்டாவது என்னன்னா, நான் தொழிலில் என்ன செய்வது, எப்படி போவது, எப்படி அணுகிறதுன்ட்டு யாராவது ஒரு குறி சொல்கிறவங்கள்ட்ட போய் கேட்பேன், என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன நடந்ததுன்னா, இவர்கிட்ட நான் காலையில் எழுந்துச்சு, அதிகாலை என்னை எழுந்துச்சு தேடுங்க, நான் கண்டடைவேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட கேட்டா அவரை மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்கறது ஒருவர் இந்த பூமியில் இல்லை. அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்குறாரு. ஆலோசனையிலே மிகுந்த ஆலோசனை, எனக்கு வழிகளை ஒவ்வொரு நாளும் வகுத்து கொடுத்தார். நான் வருத்தப்பட்டு வேர்வை சிந்தினால் கூட அந்த வேர்வையானது எனக்கு புனிதமாக ஒரு மாற்றி கொடுத்தார். வருமானத்தை பெருக்க எடுத்து கொடுத்தார். கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது என் பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கும் தவிச்சு கொண்டு இருந்தேன். அந்த படிக்கிறதுக்கு தகுதியை என்ன பண்ணார், ஏற்படுத்தி கொடுத்தார். அவங்க கேட்ட ஒரே வார்த்தை கேட்டாங்க, நீ கூலி வேலை செய்கிற, இந்த கான்வென்ட்டில் நீ ஒரு வர்றதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு வருமானம் வேணும். வருமானம் இல்லாத உன் குடும்பத்தை எப்படி நடத்தின அவர் பார்த்து கொள்வார். அன்னைக்கு நான் அவர் பார்த்து கொள்வான்னு அந்த கான்வென்ட் வாசல்ல சொன்னது, அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னது, அதே தேவனை என்ன அந்த கேள்விக்குறியில்லாத 2 பிள்ளைங்களை நல்லா இன்ஜினியர் படிக்க வைக்க, ஒருத்தன் பிடெக் ஐடியும் இன்னொருத்தன் பிசிஐ படிக்கவும் 2 பிள்ளைகள் நல்லா உதவி செய்தார். இன்னொரு பட்சம் என்னன்னா, எனக்கு 3வது குழந்தை தங்கிருச்சு. அதை தங்கினோடனே எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, 2 வச்சு உன்னால் குடும்பம் நடத்த முடியாது, 3வது உனக்கு ஒன்று தேவையா, அதுவும் ஆண் பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ கூட சொன்னால் சரிங்க பரவாயில்லன்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற சொன்னாங்க. பக்கத்தில் உள்ள கேட்டாங்க, கொண்டு இது பண்ணிட்டாங்க. 2 வகையான இதை அவங்க மருத்துவத்தில் கொண்டு வந்தாங்க. ஒரு சிகிச்சை 4500 ரூபாய்க்கு இதை அழிச்சிடலான்ட்டு, இன்னொன்று 6500 ரூபாய்க்கு அழிச்சிடலான்ட்டு. அப்போ நான் சொன்னவங்ககிட்ட, இது வந்து நம்ம வந்து நம்மளால் எடுக்க முடியாது, ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, அந்த கூட்டத்தில் போய் கேட்போம், நம்ம ஊழியக்கார்ட்ட சொல்ல வேண்டாம், நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், அங்கே உட்காருவோம், கடவுள் நம்மளோட பேசுவான்ட்டு. அந்த இடத்துல போய் உட்காந்து ரொம்ப நேரமாக காத்திருந்தேன். ஒரு நேரம் அந்த லாஸ்ட் நேரத்தில் வந்துச்சு. இங்கே இருக்கிற ஜனங்கள் குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனாலும் கொடுக்கப்பட்டது அது கொடுக்கப்பட்டது தான். இங்கே இல்லைன்னா பரத்தில் வளரும் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் வேண்டிக்கிட்டேன், பரத்தில் வளருது என் மடியில் வளர்த்துமே, அதுக்காக என்ன பண்ணுவோம், அப்படி ஆசைப்படுவோன்ட்டு. ஆனால் எனக்கு ஆண் பிள்ளை இருக்குது, பெண் பிள்ளையாக மாற நினச்சேன். ஆனாலும் ஒரு தரிசனம் வந்துச்சு, எனக்கு இரவில் வந்துச்சு. நாளைக்கு குழந்தை பிறந்தா இன்னைக்கு தான் வந்துச்சு. அந்த தரிசனம் எப்படி வந்துச்சுன்னா, அந்த எல்லா பகுதியிலையும் கடவுள் காமிச்சு அந்த கீழே இருக்கிறத வந்து ஆண் பிள்ளையாக மாற்றினாரு. எனக்கு மன வேதனையாகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சும்மா கொடுத்தாரு, நல்லதான்ட்டு போகிறேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் வாசலில் போயிட்டு அந்த குழந்தைய கையில் கொடுக்குறாங்க, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. நான் சொன்னேன், நீங்கள் வைங்க குழந்தை போயிட்டு 1 கிலோ ஸ்வீட்டை வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைய வாங்கினேன். கேட்டால் சொல்லுவாங்க, எல்லா பெண் குழந்தைக்கு ஸ்வீட்டு கொடுக்க மாட்டாங்களே, உனக்கு ஸ்வீட்டு கொடுக்குறியாப்பான்னாப்புல. இல்லைங்க, எனக்கு மனசார தெய்வம் கொடுத்துருக்கிறாரு, என் விருப்பத்தை நிறைவேற்றிருக்காரு. அப்படிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தெய்வத்தை நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க, வந்து பாருங்க அவர் என்ன அற்புதம் செய்றாரு. போன வாரம் கூட தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், ஒரே வார்த்தை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க,
எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கண்ணா. ஆனால் எனக்கு நிறைஞ்சி வழிகிற மாதிரி அவர் செஞ்சார். இப்படிப்பட்ட அற்புதம் செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார். நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் தொழிலா வியாபாரமா பல வகையான சூழ்நிலையிலையா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவரை நம்பி வாங்க. அவர் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். நம்ம பெத்த தகப்பன் கூட மறந்துடலாம், ஆனால் அவர் மறக்காத தெய்வமாக இருக்கிறார். அவங்க பக்கம் இருபது மட்டும் இல்லை. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. அச்சன்ய பச்சன ரட்சிமை எங்களுக்கு அருளினதாலே. அச்சன்ய பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சியை பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சியை பகர வேண்டியதே. விண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீடு ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நவம்பர் 9ஆம் தேதி 9வது நாள். யார் மறந்தாலும் இந்திய தேசம் இந்த நாளை மறக்காது. யார் மறந்தாலும் பணம் உள்ளவர்கள் இந்த நாளை மறக்க மாட்டார்கள். உங்களுக்கெல்லாம் ஏன்னு தெரிஞ்சிருக்கோ, இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிற. டிமானிசேஷன் நடந்த நாள், பண மதிப்பிழப்பு நடந்த நாள். கடந்த 14 வருஷத்துக்கு முன்பாக இப்படியாய் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பண மதிப்பிழப்பை செய்தார்கள். ஒரே நாளில் இந்திய தேசத்தினுடைய தலையெழுத்து மாறிச்சு என்று சொல்லுகிற போல இந்திய தேசத்துடைய மொத்த நிகழ்வுகளும் மாறிப்போச்சு. இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரே நாளில் எல்லாம் மாறிப்போக தகுந்த போல இயேசு கிறிஸ்து என்னும் தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஒரே இரவிலே ஒரே நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். பாவியாகி இருந்த என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லப் போகிறேன். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் சிறு வயதிலே, அவர் இங்குள்ளவர் அல்ல, பாலஸ்தீன நாட்டை சார்ந்தவர். அவர் சிறு வயதிலே தெய்வம் என்று அறியாதபடிக்கு இருந்த காலங்களிலே அவர் சிறுவனாய் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட தச்சு வேலை செய்து இப்படியாய் அவருடைய காலங்கள் வந்தது. தன்னுடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்கிறவராய் இருந்தார். நண்பர்களாய் அநேகருக்கு உதவி செய்கிறவராய் இருந்தார். ஐயா, இவரை சொல்லுகிறீர்களே, அவர் எப்படி உங்களுக்கு நண்பரானார்? பிரியமானவர்களே, பாவியாக என் மேல் இறங்கை கிருபையா இரும் என்று நான் சொல்லும் போது இப்படி ஒரு நண்பர் இருக்கிறார். அவரிடம் சென்று நீங்கள் உங்களுடைய வேதனையை சொல்லி பாருங்கள். உங்களுடைய நண்பரை, அந்த நண்பர் உங்களை விடுதலையாக்குவார் என்று சொன்னார்கள். எனக்கு அநேக நண்பர் இருந்தார்கள்.
பாவத்திற்கு இழுத்து சென்றார்கள். எனக்கு அதே அநேக நண்பர்கள் இருந்தார்கள். எனக்கு சாபம் என்ன வருவதெல்லாம் என்ன உண்டோ அதை இழுத்து சென்றார்கள். எனக்கு இன்னும் அநேக நண்பர்கள் இருந்தார்கள். என்னை சுத்தமாய் பழிவாங்குகிற எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நண்பர் மாத்திரம் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருந்தார். அவர்தான் இயேசு என்னும் நண்பர். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, அவர் இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்து நன்மை செய்கிறவராய், நன்மையை மாத்திரமே செய்கிறவர்களாய், வியாதியை குணப்படுத்துகிறவர்களாய், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை சொசமாக்கிறவர்களாய், எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் அவரை அண்டிக் கொண்ட எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னென்றை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நண்பரைத்தான், இந்த இயேசுவைத்தான், இந்த இரட்சகரைத்தான் இந்த பகுதியிலே இருந்து நாங்கள் இந்த முச்சந்தியிலே இருந்து ஞானம் கூப்பிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறபடியே நாங்கள் முச்சந்தியிலே இருந்து அந்த ஞானவானாகிய எங்களுடைய நண்பராகிய இயேசுவை நாங்கள் சத்தமாய் உறக்கமாய் நாங்கள் பெற்றுதான் எங்களுடைய நண்பர் எங்களுக்கு செய்த உதவிகளை ஒரு நண்பர் தன் நண்பர்களுக்காய் ஜீவனை கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தால் அது அரிதாயிருக்கும். ஆனால் அரிதிலும் அரிது தன் ஜீவனையும் எனக்காக கொடுத்து, தன் ரத்தத்தை எனக்கு என்னுடைய பாவங்களுக்காக கொடுத்து, தன்னுடைய ஜீவனையும் எல்லாவற்றையும் எனக்காக சிந்தி, எனக்காக கோர சிலுவையிலே அறையப்பட்டவராய் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் சொன்னால் அவர் அந்த இயேசுவையே நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இயேசுவானவர் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் பாவங்கள் சாபங்கள் தீர வேண்டுமா? உங்கள் வியாதிகள் தீர வேண்டுமா? பாவ மன்னிப்பு ரட்சிப்பு அடைய வேண்டுமா? இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவை இல்லாமல் வேறொரு காரியங்கள் இல்லை. இயேசுவே இந்த முழு உலகத்துக்கு அதிகாரியாகவும், இயேசுவே இந்த முழு உலகத்தை படைத்தவராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை நீங்கள் நம்பி பாருங்கள். நாங்கள் எங்களுடைய நண்பரை, அதாவது அந்த இயேசுவை நம்பி நாங்கள் வந்தோம். இன்றைக்கு சுகமாய் ஜீவமாய் ஜீவிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வியாதியா கவலையை எந்த கவலையும் பட வேண்டாம். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் அன்றைக்கும் இன்றைக்கும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் மேலும் அறிய விரும்பினார். இங்கு அருகாமையிலே சபை இருக்கிறது, கிறிஸ்துவின் சபை இருக்கிறது. சபையிலே ஊழியர் இருக்கிறார்கள். பெண்களுக்கு என்ன சகோதரிகளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆண்களுக்கு பெரியவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக அருமையான சகோதரர் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு எங்கள் அருமையான வாலிபர் இருக்கிறார்கள். நீங்கள் வந்து ஆலோசனை பெற்று இந்த இயேசுவானவர் எப்படி விடுதலை கொடுப்பார், இயேசு உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்துக்கு என்னை மன்னிப்பாரா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு உண்மையான நண்பரை அவர்கள் அடையாளம் காட்டுவார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நண்பரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் இயேசு. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதலுனக்களிப்பார் என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார்,
காத்திடவே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடனே உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அழைத்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அழைத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களையும் உங்கள் அருமை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, வித்தியாசமே இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று 1 யோவான் 1:8 சொல்லுகிறது. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் 9:27 சொல்லுகிறது. ஒவ்வொரு செயலையும் ரகசியமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமது துக்கங்களை சுமந்தார். நமது மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நமது அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். தன் பாவங்களை மறக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஞானத்தின் ஆரம்பம் தேவனின் நம்முடைய உள்ளத்திலே வந்துட்டால் அவர் எல்லா ஞானத்திற்கு மூச்சுக்காரனர். நாமும் ஞானமுள்ளவர்களாக மாறுகிறது. யாரிடத்தில் எப்படி பேசணும், என்ன பேசணும், எப்படி எந்த இடத்துல எப்படி நாம் நடந்து கொள்ளணும், இதெல்லாம் தேவன் நம்முடைய உள்ளத்திலே வரும்போது தான் பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவரிடத்தில் வந்தால் நமக்கு அநேக நன்மைகள் கிடைக்கும். ஒரு நாள் ஒரு வாலிபன் ரொம்ப வேதனையோடு படுத்திருந்த நேரத்தில் நாங்கள் இது போல தெருவில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அவன் வேதனையோடு துக்கத்தோடு படுத்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவன் ஓடி வந்து எங்களிடத்திலே வந்து, ஐயா நான் ரொம்ப தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக முடிவெடுத்துட்டு படுத்து கிடந்தேன். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் வரல. ஏதோ ஒரு புதிய அனுபவம், என்னோட உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம் வந்திருக்கிறது. நான் என்ன செய்யணும் கேட்டேன். பிரியமானவர்களே, இயேசு குறித்து அவனுக்கு அதிகமாக இயேசு பற்றி சொன்னேன். சொல்லி அவன் சமாதானத்தோடு போனேன். அதுக்கப்புறம் நடந்தது, ஞாயிற்றுக்கிழமையிலே அவன் தேவாலயத்துக்கு போனேன். எங்களோட கூட இந்த ஒரு பாஸ்டர் அவர் அழைத்துட்டு போனேன். அந்த இடத்திலே அந்த வாலிபர்கள் எல்லாம் இவரை நேசிக்க ஆரம்பித்தேன். பிரியமான நேசிக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்யும். இவனுக்கு தேவன் மேல அன்பு அதிகமாயிடுச்சு. இவன் அவனுடைய சுபாவமே மாறி போச்சு. பிரியமானவர்களே, முன்னே இவனை எல்லாரும் வெறுத்துட்டு இருந்தாங்க. யாரும் இவனை சேர்க்க மாட்டேன். இவன் குடிகார சண்டைக்காரன், வாயில நல்ல வார்த்தையே வராது. எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி தள்ளினவன். ஆனால் இன்றைக்கு இயேசு உள்ளத்திலே வந்ததுக்கு அப்புறம் இவனுடைய சுபாவமே மாறி போச்சு. எல்லாரும் இவனை நேசிக்க ஆரம்பித்தேன். இவன் நல்ல ட்ரெஸ் பண்ணதையும் முடியெல்லாம் ஒழுங்கா வெட்டினதையும், இவன் நல்ல அருமையா நடந்து எல்லா இடத்துலயும் நடந்து கொள்ளும் விதத்தை இவனை வேண்டாம் ஒதுக்கி தள்ளிவிட்ட மனைவி கேள்விப்பட்டு, இவர் சின்ன குழந்தை இருக்குது, அவ்வளவு ஓடி வந்துட்டு வேண்டவே வேண்டாம்னு சொன்ன மனைவி ஓடி அவளே ஓடி வந்து இப்போ சந்தோஷமாக சமாதானமாக இருக்க. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ளவர், மன்னிப்பதில் அவர் தயவு பெருத்தவர். ஆனால் அதற்கொரு நிபந்தனை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். கண்ணீரோடு மெய் மனஸ்தாபத்தோடு கர்த்தரிடம் திரும்பி, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், தயவாக நீர் என் பாவத்தை மன்னியும், இனி நான் உமக்கு உண்மையுள்ள மகளாக இருக்கும்படிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று உண்மையாய் ஜெபிப்பாய் என்றால் கர்த்தருடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும். நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கூட உன்னோடு வருவது
நல்ல மாலை வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காக கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம். இந்த பகுதியிலும் கர்த்தராகின வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் கர்த்தருக்கு நன்றி இந்த செலுத்துகிறோம். பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்காத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராக இயேசு ஆசீர்வதிப்பார். இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து எல்லா சகல மனிதரை நேசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சகலரையும் நேசிக்கிறார்கள். சகல மனிதருடைய பாவத்துக்கு விடுதலுக்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார்கள். சகல மனிதனுடைய பாவங்களை தீர்க்க விடுதலையாக்கவே இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். சகல மனுஷரையும் ஒன்னாய் சேர்ப்பதற்காகவும் சகல மனுஷரை நேசிப்பதற்காகவும் அந்த எண்ணத்தோடு தான் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார்கள். சகல மனுஷரை நேசிப்பதற்காகவும் சகல மனுஷரை ஒன்றாய் சேர்ப்பதற்காகவும் என்ற எண்ணத்தோடவே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்கள். ஆனால் மனிதனை பொறுத்தோളം அவன் அவனதாக இந்த விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, ஆனால் மனிதனை பொறுத்தமட்டில் அவர்கள் தங்க விருப்பப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் பாவத்துக்குள்ளே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியால் அவன் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் மனிதனை உருவாக்கப்பட்டது. கர்த்தர் மனிதனை உருவாக்கிய நோக்கம் அவருடைய சாயலால் இந்த உலகத்திലേക്ക് அவர் உருவாக்கினார்கள். அவருடைய சாயலாகவே அவரை உருவாக்கினார்கள். ஆனால் மனிதன் அவருடைய விருப்பத்தின்படி ஓட ஆரம்பிச்சபடினாலே, ஆனால் மனிதர் ஒவ்வொருவரும் தம் விருப்பத்தின்படி ஓட ஆரம்பித்ததினாலே வாழ்க்கையிலாக நாம் நிம்மதியும் சமாதானத்தையும் அப்பவுமே கெட்டு போயிட்டார்கள். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வருவதான நிம்மதியையும் கர்த்தர் கொடுத்த சமாதானத்தையும் அவன் சொந்தமாய் வாழ பழகினதை இழந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவனை மறுபடியும் நேசிக்கப்படினாலே, அவனை தன்னுடைய மனிதரை தாம் படைத்ததான மனிதரை அவர் நேசித்தபடினாலே பிதா தன் குமாரனை இந்த உலகத்திലേക്ക് அனுப்பினார்கள். பிதா தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார்கள். உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ள இருக்கிறபடினாலே, இந்த உலக பாவத்துக்குள்ளாய் ஆனபடியால் இந்த பாவம் செஞ்சதாக நம் மனிதனே, இந்த பாவம் செய்ததான மனுஷனை அவருக்கு ஒரு மீட்பு கிடைக்க வேண்டும், அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அந்த எண்ணத்தோட, அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு மீட்பு கிடைக்க வேண்டுமே, ஒரு விடுதலை அடைய வேண்டுமே என்ற நோக்கத்தோடு பிதா தன் குமாரனை இந்த உலகத்திലേക്ക് அனுப்பினார்கள். பிதா தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார்கள். பிதா தன் குமாரனை நேசிக்கிறது போல, பிதா தன்னுடைய குமாரனை அதாவது தன்னுடைய பிள்ளையை நேசிப்பது போல உலகத்தில் மனிதனையும் அவர் நேசித்தார்கள். உலகத்தில் இருந்த ஒவ்வொரு மனுஷனையும் அவர் நேசித்தார். உலகத்தில் இருக்கிற மனிதனை பிதாவோடு சேர்க்க வேண்டும் என்றால், உலகத்தில் இருக்கிற இந்த பாவப்பட்டதான மனுஷனை பிதாவிடத்தில் சேர்க்க வேண்டும் என்றால் இந்த பாவத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். அதுக்காக கர்த்தராகிய இயேசு ரத்தம் இந்த உலகத்தில் சிந்த வேண்டும். இந்த பாவத்திற்கு ஒரு விடுதலை வேண்டும், அதாவது ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தாமல் விடுதலை இல்லை. ரத்தம் சிந்தாமல் விடுதலை இல்லை. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது. அவன் பாவத்துக்குள்ள வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் விடுதலை கொடுப்பதற்காகவே, பாவத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் விடுதலை கொடுப்பதற்காக உலகத்தில் பாவம் வந்தபடினாலே சாபங்கள் உலகத்தில் வந்திருக்கிறார்கள். உலகத்திலே பாவம் வந்தபடினாலே போனஸாக சாபமும் வந்தது. சாபத்தோடு கூட வியாதியும் வந்திருக்கிறார்கள். சாபத்தோடு கூட எக்ஸ்ட்ரா போனஸ் வியாதியும் வந்தது. இந்த வியாதி வரபடினாலே அவனுக்குள்ள மரணம் ஆட்சி செய்கிறார்கள். பாவத்தில் சம்பளம் மரணமானபடியால் இந்த மரணத்தினாலே வியாதியினாலே அவருக்கு மரணம் ஆட்சி செய்யப்பட்டது. இந்த பாவ மரணத்தில் தப்பிக்கணும் என்றால், இந்த பாவத்திற்கு மரணத்துக்கு தப்பிப்பதற்கு என்ன வழி? கர்த்தராகிய இயேசு ரத்தம் சிந்திதான் அதுக்கு விடுதலை இருக்குது. ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒரு பலியிடப்பட வேண்டும். அது கர்த்தராகிய இயேசு ரத்தமாகவே மாறிச்சு. உலகத்தை நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது மனிதனை பொறுத்தவரையில் மிகவும் பெரிய பாரம் என்பது, அவனுக்கு மிகவும் பெரிய கவலை என்பது பாவ பாரம். கவலை என்பது பெரிய தன்னுடைய பாவத்தால் ஏற்பட்ட பாரமே. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவருடைய ஹிருதயத்துக்குள்ளே அந்த பாவம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய இருதயத்துக்குள்ளே அந்த பாவம் பேசும். சகல மனிதருக்கு அவன் செஞ்ச பாவம் என்பது மற்ற யாருக்குமே தெரியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கும் மற்ற யாருக்கும் செய்தானே தவறுகளும் குற்றங்களை வேறு யாருக்கும் தெரியாது. அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் ரகசிய பாவம். அவனுக்குள்ளே ஒரு தனி மனிதனுக்குள்ளா இருக்கிறானே, உதாரணத்துக்கு எனக்குள்ளா இருக்கிறானே ரகசியமான பாவம் யாருக்கும் தெரியாது, எனக்கு மாத்திரமே தெரியும். இந்த பாவம் அவனுக்குள்ளே இருக்கிறபடினாலே, இந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறபடினாலே, அந்த பாவத்தினால் பிடிக்கப்பட்ட மனிதன், இந்த பாவத்தினால் பிடிக்கப்பட்டதான மனுஷன்
அவனுக்குள்ளே வியாதி வருகிறார்கள், அவருக்குள்ளே வியாதி வருகிறது, சாபங்கள் வருகிறார்கள், சாபங்கள் வருகிறது. அவன் கடைசியில் என்ன செய்ய வேண்டும் அந்த எண்ணத்தில் பயத்தோட வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஐயா, இதுக்கு வியாதி பாவம் வந்து விட்டது, என்ன செய்ய வேண்டும், தற்கொலைதான் முடிவா என்று என்ன பயத்தோடு கூட கர்த்தருக்கும் தெரியும். உங்கள் நீங்கள் வெளியே சொல்லாமல் கூடாதபடிக்கு உங்கள் மனதிலே வைத்திருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எங்களுக்கு தெரியாது, ஆனால் உன்னை படைத்த இயேசுவுக்கு தெரியும். சொல்லும் போது இதை சொல்லும் போது அதுக்கு பேர் தான் ஜெபம். அந்த நீயும் அப்படி தத்தி தத்தி பேசி உனக்கு விடுதலை கிடைக்கும். அந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மரணத்தை எதிர்பார்க்கலாம், ஒருவேளை நீ செத்து விடலாம் நினைக்கலாம், ஆனால் அந்த எண்ணத்தை கர்த்தர் பரிபூர்ணமாய் மாற்றுவார்கள். ஆனால் அந்த எண்ணத்தை கர்த்தர் முழுவதுமாய் மாற்றப் போகிறார். இந்த உலகத்தில் வாழ வைப்பார்கள், அவர் உன்னை வாழ வைக்க போகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே, நல்லின்பமிதே. இயேசு நாமமே இன்பமிதே, பேரின்பமிதே. இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே, நல்லின்பமிதே. இயேசு நாமமே பாவம் போக்க வந்த நாமம், இயேசு நாமமே, நாமமே பாவம் போக்க வந்த நாமம், இயேசு நாமமே.